ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் சனீஸ்வரபான் திருவடியில் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அருள் புரிவாய். ஓம் சனீஸ்வரபான் திருவடியில் போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, 29/3/2025 பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை இரவு 11 மணி அளவுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு 8, 9 கூடியவர் சனி பகவான் 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். கர்ம கர்மாதிபதிகள் சனியும் குருவும் கேந்திரஸ்தானமான 1, 10ஆம் இடத்தில் வந்திருப்பதால் உங்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தும் இனி பூர்த்தியாகும். பல வருடங்களாக தொழிலில் சிக்கல், வருமானம் போதிய அளவு இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு இப்பொழுது தொழில் அற்புதமாக அமோகமாக வளர்ச்சியாகும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகம் கிடைக்கும். புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் அளிக்கும் பெரும் பணத்தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். மனம் நிம்மதி இழந்து கவலையில் சதா காலமும் இருந்த நீங்கள் இனி மனம் மகிழ்ச்சியாக மகிழ்ந்து வாழ்வீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்தில் பணி கிடைக்கும். கடனால் அவதிப்பட்டவர்கள் இனி கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி அடைவீர்கள். நோயால் அவதிப்பட்டவர்கள் மாற்று மருத்துவத்தால் உடல் நல்ல ஆரோக்கியம் அடைவீர்கள். எதிர்பார்த்த எதிரிகளால் பல தொல்லைகளுக்கு இன்னல்களுக்கு ஆளானவர்கள் இனி எதிரிகளை கண்டு விலகிக் கொள்வீர்கள். கூட்டு தொழில் செய்தவர்கள் இனி கூட்டு பிரிந்து தனியாக தொழில் செய்வீர்கள். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் தீர்ந்து நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போது தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சதா காலமும் சண்டையிட்டு கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பாக நேசிக்க குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உடனிருந்து உறவாடி எடுத்த உறவினர்கள் நண்பர்கள் யார் யார் என்று இப்பொழுது தெரிந்து கொள்வீர்கள். கையில் இருந்த பணம் போச்சு, நகைகள் போச்சு, வாழ்வே இனி அவ்வளவுதான் என்று இருந்த நீங்கள் இனி அதிசயம் போல அற்புதமான மறுமலர்ச்சி வாழ்க்கையில் மலரப்போகுது. திருமண தடை நீங்கி இப்பொழுது நல்ல வரன் அமைந்து அமோகமான திருமணம் நடக்கும். எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும். பழைய வண்டி வாகனம் மாற்றி புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. பாதியில் நின்ற வீட்டு வேலைகள் இனி கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். இடம் வாங்கும் யோகமும் உண்டு. திருமணமாகி இதுநாள் வரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில தம்பதிகளுக்கு டெஸ்டிப் மூலமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் இந்த 3 மாதத்தில் பிறந்தவர்கள் வாயடக்கம் தேவை. உங்கள் வார்த்தையால் கவனம் தேவை. உங்கள் வாயை பிடுங்கி உங்களுக்கு தீமை செய்வார்கள். ஆகையால் விழிப்புணர்வாக செயல்படுங்கள். மீனுக்கு பொறி வாங்கி போடுங்கள். குருவிக்கு சிறு தானியங்கள் போடுங்கள். தண்ணீர் வையுங்கள். பூனைக்கு பால் சாதம் தயிர் சாதம் வையுங்கள். தெருநாய்களுக்கு வரிக்கி வாங்கி போடுங்கள். கிளிகளுக்கு பழம் வாங்கி கொடுங்கள். கொய்யா மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளருங்கள். இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் தொழில் நல்லா இருக்கும்,
பணம் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்.